compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. விஜய் சார் வந்து எப்போ ப்ரெஸ்ஸை சந்திப்பார், என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய ஹெட்ஸ் எல்லாம் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? அதாவது நான் கிங் தான், கிங் மேக்கர் சொல்லியிருக்காரு. பட் அவர் வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூ கொடுப்பதற்கு அவர் தயாராகலை இன்னும். அது அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னொருட பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்படுகிற நபராக இருக்கார். அடிப்படையிலே அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு பாண்டே மாரி ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும் நிலைமை? ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்காம இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக தானே சார் இருக்குது இப்போ வரைக்கும்? இருக்குங்க, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கும்போது அவரும் அதை புரிஞ்சுப்பார். நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஒரு ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இவர் அவங்கள விமர்சிக்கணும், அவர் இவங்களை விமர்சிப்பாங்க. இது நடக்க தான் போகுது. இன்னும் ஃபோர்ஸாக மாறும். அது தேர்தல் நெருங்க அது இன்னும் ஃபோர்ஸாக மாறும். இப்போ 2 பேருமே சேர்ந்து அவர் அடிப்பாங்க. அதை சமாளிப்பது தானே ஒரு தலைவனுக்கு அழகு. இவருடைய டார்கெட் வந்து திமுக தான். திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறத நிலைநிறுத்த தான் இவ்வளவு போராட்டமும் ஒரு போராடிக்கிட்டு இருக்காரு. இல்லை அதிமுக அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த சண்டை நடக்கும். உள்ளே வராமல் அவங்களே வெளியில் நின்ட்டாங்கன்னா இவங்களும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. 234 தொகுதி இருக்குது சார். அதுக்கான கேண்டிடேட்ஸோ இல்லை எலெக்ஷன் வேலையோ தனியாக நின்று பண்ணிட முடியுமா? ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற டிவிக்கு ரொம்ப கஷ்டங்க. அது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. இன்னும் பல தொகுதிகளில் இவங்க பொறுப்பாளர்களே நியமிக்கல. ஒருவேளை உட்கட்சி பிரச்சனையினால் ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அதனால் கொடுக்காமல் இருப்போமேன்னு கூட நினச்சி இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சார் வந்து எப்போ ப்ரெஸ்ஸை சந்திப்பார், ப்ரெஸ் மீட் கொடுப்பார் அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ச்சியாக இங்கே பலர் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய ஹெட்ஸ் எல்லாம் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? அதாவது நான் கிங் தான், கிங் மேக்கர் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறேன். என்ன காரணம்னா, இங்கே கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து அரசியலை விட்டு விலக போகிறாருன்னு ஒரு நிறைய ரூமரை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. அது என்னென்னா மக்களை மைண்ட் செட் பண்ணுறது. இவர் அரையும் குறையுமான ஒரு எண்ணத்தோடு இருக்கார். இவருக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஓடி போயிடுவார், தோத்துட்டாருன்னா இங்கே இருக்க மாட்டார், இவர் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போயிடுவார், எதுக்கு ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ அப்படி ஒரு மனநிலையை செட் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் இவங்க தொடர்ந்து சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் தான் வந்து இது மாதிரி அவர் தேர்தல்லையே நிற்க போகிறதில்ல இந்த முறை அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. இதில் வந்து இப்போ இந்த என்டிடிவியினர் வந்து கேட்கும் பொழுது நீங்கள் கிங் மேக்கராக இருப்பீங்களான்னு கேட்கும்போது, நான் எதுக்கு கிங் மேக்கராக இருக்கணும், நானே கிங்காக இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அதுதான் அதில் இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது அதுதான். ஓகே, அதில் வந்து அவர் சொல்லும்போது ஜனநாயகன் இஷ்யூ பற்றியும் பேசியிருக்காரு, அண்ட் இந்த கரூர் ஸ்டாம்பீட் பற்றியும் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்துக்களை வந்து திரு விஜய் சார் வந்து பொதுவெளியில் சொல்லலாமே சார், ஏன் அது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்டோ இல்லை பத்திரிகைகளை சந்திக்கிறதோ? ஜனநாயகன் குறித்த ஒரு ஒன்றும் சொல்லலையே தவிர, இந்த கரூர் ஸ்டாம்பீட் பற்றி அவர் பேசியிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, அது பேசியிருக்கிறாரு, ஒரு வீடியோ போட்டிருக்காரு, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அது பேசலைன்னு கிடையாது. பட் அவர் வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூ கொடுப்பதற்கு அவர் தயாராகலை இன்னும். அது அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ அவர் வந்து ஒரு சங்கோஜியாக இருக்கார். பேசிக்கலாகவே அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னொருட பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்படுகிற நபராக இருக்கார். அடிப்படையிலே அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு பாண்டே மாரி ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும் நிலைமை? பேசவே விட மாட்டார். ஒரு பாட்டை குறுக்க பூந்து என்னென்னோ கேட்பார். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மனசு ஒன்று நினைக்கும், அது வாய்க்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் யோசிப்பான், இதை சொல்லியிருக்கலாம். ஆமாம், அது குறை தானே தவிர அது வந்து தவறு கிடையாது. அது என்ன மரண தண்டனைக்குரிய குற்றமா? அது அப்படி கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பாண்டே மாதிரி பேசணும், ஒருத்தர் பாண்டேவும் எடுக்கணும், பாண்டே மாதிரி ஒரு பேசணும்னு நீங்கள் நினைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, வீடியோ பேட்டிகள்லாம் இன்றைக்கி தானேங்க, இந்த 5 வருஷமாக இருக்கிறது தானே. அதுக்கு முன்னாடி தலைவர்கள் எப்படி பேட்டி கொடுத்தாங்க? எவ்வளோ பேர் பேட்டி எடுக்க போயிருக்காங்க. அந்த பேட்டியை நீங்கள் எழுத்து வடிவமாக தானே பார்த்துருக்கீங்க. அப்போ ஏன் வந்து நீங்கள் இவர் மட்டும் பொது வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இவருடைய கருத்து மக்களுக்கு போய் சேரணும். அது எந்த வடிவத்திலாவது
போய் சேரணும், அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே என்னென்னா ஒருத்தர் சிக்கிட்டா ஒரேடியாக வந்து அவரை நீங்கள் 1000 குறைகளை சொல்லி மனதளவில் அவரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறுக வச்சு வெளியே வரவிடாமல் பண்ணிடணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. நான் அதுதான் கேட்குறேன், திரும்ப திரும்ப அதுதான் கேட்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அதைத்தானே இன்றைக்கி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா சார் இப்போ இதுலேயுமே வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர் அவர் ப்ரெசென்டர் சிவ் அவர் வந்து அவங்களுடைய ஹெட்டை கேட்டிருந்தாரு, அவர் சொன்னார் இது எதை பேசினாங்கன்ட்டு. அதையுமே எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூவர்ஸே இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவருடைய கருத்தை சொல்ல மாட்டாங்க, டைரெக்டாக கேட்க முடியலன்னு ஒரு பார்வை வருது இல்லை சார்? அதுதான் இங்கே ரொம்ப சிக்கலாக இருக்கும். இல்லை, அதை வந்து விஜய் காலப்போக்கில் மாற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். மாற்றிட்டா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இன்றைக்கி நீங்கள் உட்காந்து ஸ்பான்டேனியஸாக பேசி தான் நிரூபிக்கணும்னு இல்லை. கேள்விகளை முன்னாடி கொடுங்கன்னு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட அந்த இன்டர்வியூ கொடுக்கலாம். அதற்கேற்ற நிருபர்களை நீங்கள் வர வச்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு சேனல் அணுகிறாங்கன்னு வைங்க, சார் நீங்கள் வந்து உட்காந்துட்டு அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. இதில் சொல்கிறதுல என்ன இருக்குது தயக்கம்? நம்ம கருத்தை மக்கள்கிட்ட எந்த வடிவத்தில் வைக்கிறீங்கிறது தான் கேள்வி. கருத்து வருதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இப்போ சார் அப்படிலாம் படப்படன்னு என்னால் பேச முடியாது, கேள்விகளை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் வாங்க, அதை தாண்டி வேறு கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லலாமே. அதில் என்ன இருக்குது தப்புன்னு எனக்கு புரியல. அதையாவது அவர் செய்யலாம், எதிர்காலத்தில் அதையாவது செய்யலாம் அவர். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்காம இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக தானே சார் இருக்குது இப்போ வரைக்கும்? இருக்குங்க, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கும்போது அவரும் அதை புரிஞ்சுப்பார். நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஒரு ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்மில் சார் திரு இபிஎஸ் அவர்களும் இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்களும் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு குண்டு மலை பொழியிற மாதிரி விமர்சித்து தள்ளுறாங்க. நம்ம இவ்வளோ நாள் பார்க்கல, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உரசலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கேவும் சேர்ந்து இவரை எதிர்க்கிறது வந்து இவருக்கு பெனிஃபிட் ஆகுமா, இல்லை இந்த நேரத்தில் குரூஷியலான டைமில் இதையும் மேலே இழுத்து போட்டுக்கிட்டாங்களா சார் அவங்க? இல்லைங்க, இவர் அவங்களோட கூட்டணி வைக்கலைங்கும் போது அவங்க எதிரி ஆகிட்டாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு சாஃப்டான அரசியல் பண்ண முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எல்லா மாநிலமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன திட்டாதீங்கன்னு ஒரு அரசியலை பண்ண முடியாதுல்ல. அப்போ இவர் அவங்கள விமர்சிக்கணும், அவர் இவங்கள விமர்சிப்பாங்க. இது நடக்க தான் போகுது. இன்னும் ஃபோர்ஸாக மாறும். அது தேர்தல் நெருங்க அது இன்னும் ஃபோர்ஸாக மாறும். இப்போ 2 பேருமே சேர்ந்து அவர் அடிப்பாங்க. அதை சமாளிப்பது தானே ஒரு தலைவனுக்கு அழகு. அதை அவர் செய்வார். இப்போ அவர் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களை அதை செய்கிறாங்கல்ல. ஸ்ட்ராங்காக நீ என்ன பேசினாலும் நான் பேசுவேன் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல. விஜய் அவருக்கான டேர்ம்ஸ் வரும்போது அது பேசுவார், பேசத்தானே போகிறாரு. ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா காலகாலமாக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் நம்ம ஊரில். பட் விஜய் அவர்கள் வந்து வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே, இந்த நரேட்டிவை அவர் மாற்றும் போதே ஏடிஎம்கே வந்து இந்த எதிர்வினை ஆற்றி இருக்கணுமோ, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா ஒரு கணக்கு இருந்துச்சு, எப்படியாவது அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவார். அந்த கடைசி நேரம் வரைக்குமான ஒரு போராட்டம் ஒன்று இங்கே இருந்துச்சு. அதில் அவர் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துட்டார். அதற்கப்புறம் வந்து நீங்கள் அவரை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, அப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மும்முனை போட்டிங்கிறது வந்துருச்சு. ஆனாலும் இவருடைய டார்கெட் வந்து திமுக தான். இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறத நிலைநிறுத்த தான் இவ்வளவு போராட்டமும் ஒரு போராடிக்கிட்டு இருக்காரு. இல்லை அதிமுக அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த சண்டை நடக்கும். உள்ளே வராமல் அவங்களே வெளியில் நின்ட்டாங்கன்னா இவங்களும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நியூஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் கேட்கணும்னா சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கேவுடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் களத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. நம்ம பார்க்குறோம், அசால்ட்டாக 60-66 சீட் ஜெயிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏடிஎம்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா சார்? இல்லைங்க, இங்கே அவங்க எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அப்போ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்கங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. இப்போ பிஜேபி மீது ஒரு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி நாம் பிஜேபியோட கூட்டணி வைத்ததால தான் வெற்றி வாய்ப்பே இழந்தோம் அப்படின்னு சொன்னார்ல. முக்கியமான நிறைய தலைவர்களும் அதை சொன்னாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் சொன்னாங்க. உள்ளபடியே அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா அந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் அவங்க பிஜேபியோடு சேர்ந்த பிறகு வேறு வழி இல்லை, நாம் திமுகவுக்கு போகணும்னு இந்த பக்கம் வந்தாங்க. ஸோ சூழ்நிலை மீண்டும் அதையே திருப்பி அவருக்கு கொடுத்துருக்கு. இப்போவும் அதே மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த முறை மட்டும் எப்படி அவரை வந்து வாக்களிச்சிட போகிறாங்க? இதே பிஜேபி அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. இன்னொன்று மக்களுக்கு வந்து இந்த விலைவாசி, வரி மேல் வரி எல்லாத்தையுமே நீங்கள் பிடிங்கிடுறீங்க. மக்கள்கிட்ட சம்பாதிக்கிறதெல்லாம் வரின்னு பிடிங்கிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போது கோபம் வந்து பிஜேபி மீது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி திமுகவில் தொடர்ந்து சொல்கிறாங்க, எங்களுடைய ஜிஎஸ்டியை நீங்கள் முறையாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இங்கே வட மாநிலங்களுக்கு எங்கள் பணத்தை தூக்கிட்டு போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டியதை கூட உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே மக்கள் மனசில் போய் பதிந்து
பிஜேபி மேலே ஒரு பெரும் எரிச்சலை உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் இவர் பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு என்ன தேர்ந்தெடுனா அது நடக்கிற கதையாது. அதனால் சொன்ன மாதிரி தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் இந்த முறை. ஓகே, பட் சார் ஏதோ ஒரு இடத்துல ஏடிஎம்கேனுடைய இந்த கோர் ஓட்டர்ஸ் இருப்பாங்களே சார், திமுகவுக்கு இணையாக களத்தில் செயல்படுறவங்க, அவங்கள வந்து இந்த பிஜேபி கூட்டணி சோர்வடை செஞ்சிருச்சா, என்னப்பா திரும்ப இவங்க கூட அப்படின்ற தாட் வருதா? இருக்குது கட்சி ஒன்றா சேரலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க எல்லாமே ஒன்றா நினச்சாங்க. இப்போ தினகரன் அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் நீங்கள் 1000 தான் அவர் வந்து செல்லா காசுன்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட ஒரு ஜாதி ஓட்டுங்கிறத ஒரு பின்னால் ஒன்று இருக்குல்ல. இப்போ சசிகலா பின்னாடி இருக்குல்ல. இப்போ ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வரும்னு அவங்க நினச்சாங்க. அது வரலைங்கும் போது அந்த வருத்தம் ஒன்று இருக்குது. கூட செல்லாததுக்கு பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர் வந்து வருத்தப்படுறான். நம்ம வந்து கட்சியை கட்டி காப்பாற்றணும்னு போராடிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுங்கிற வருத்தம் இருக்கும்ல அவங்களுக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த சின்னத்தினுடைய வெயிட் இருக்குது. அது வந்து காலகாலமாக வந்து கண்ணில் பழகின ஒரு சின்னம். அதை போட்டு பழகியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமே தவிர அதை தாண்டி ஒரு நடப்பு அரசியலை வச்சு அவங்க ஓட்டு புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே போட்டவங்க வேணால் ஒரு 50% போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மொத்த ஓட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி நம்ம பேசும்போது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சுன்னா பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, டிஎம்கே வந்து அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலான்ட்டு. இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கா சார்? இன்றைக்கும் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அவங்க தொடர்ந்து வந்து அவங்க கொடுக்குற அறிவிப்புகள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து அடரா இது பண்ண போகிறாங்களா அது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து திமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளில் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைவேற்றிட்டே இருக்காங்க. அப்போ இப்போ சொல்கிறதையும் அவங்க செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஒரேடியாக திமுக வந்து வீக்காக இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியலையே. ஓகே, திரும்ப வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து சுற்றுப்பயணத்தை திரு விஜய் அவர்கள் ஆரம்பிப்பார் அப்படின்னும், இன்னொரு பக்கம் கோர்ட்டில் வந்து இந்த ரோட் ஷோக்கான நடைமுறைகளை கொஞ்சம் ரத்து பண்ணுங்கன்னு அவங்க கோரிக்கை வச்சதாகவும் சொல்கிறாங்க. அது திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? அதாங்க, ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கொடுக்குற சலுகை இருக்குல்ல, அது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இல்லைங்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சி. இன்னும் வந்து ஒரு தேர்தலை சந்தித்து எத்தனை சதவீதம் வாக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேரியேஷனே நீங்கள் வந்து முதல்ல எடுக்காதீங்க. இது பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு எங்களை தனியாக வச்சு எங்களுக்கான சலுகைகளை நீங்கள் நிறையா குறைக்கிறீங்க அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மீண்டும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. மறுபடியும் இந்த வழிகாட்டு முறையை அவங்க மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மாற்றுவாங்கலாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா இவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் வரலாம். இன்னொன்று, இப்போ 41 பேர் இறந்த பிறகு அவருக்கு அந்த மனதில் அந்த கவலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு உயிர் இங்கே போயிடக்கூடாதுங்கிற பதட்டமும் இருக்கும். இப்போ ஒரு போராட்டமெல்லாம் இந்த கூட்டம் வந்து அலைமோதுது. இன்னும் வந்து அந்த கூட்டம் அடங்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப கவனமாக தான் அதை அணுக வேண்டியதாக இருக்குது. நினச்சோடனே வெளியில் வர்ற சூழ்நிலை இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் அவர் வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளுக்கு பிரச்சனை இல்லை, அது கட்டாயமாக நடந்துடும். ரோட் ஷோங்கிறது வந்து இவங்க நினச்ச மாதிரி நடத்த முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆல்ரெடி வந்து பலமுறை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரல, அவங்களும் தனியாக நாங்கள் நிற்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 234 தொகுதி இருக்குது சார். அதுக்கான கேண்டிடேட்ஸோ இல்லை எலெக்ஷன் வேலையோ தனியாக நின்று பண்ணிட முடியுமா? ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற டிவிக்கு ரொம்ப கஷ்டங்க. அது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. இன்னும் பல தொகுதிகளில் இவங்க பொறுப்பாளர்களே நியமிக்கல, கட்சி பொறுப்பாளர்களே நியமிக்கல. அது வந்து எப்படி இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுற கட்சி ஏன் இவ்வளவு காலம் எத்தனமாக இருந்தாங்கன்னு நமக்கு புரியல. ஒருவேளை உட்கட்சி பிரச்சனையினால் ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அதனால் கொடுக்காமல் இருப்போமேன்னு கூட நினச்சி இவ்வளோ நாள் தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் அது சரியான செயல் இல்லை. இப்போ 2 பேர் தொகுதியில் இருக்காங்க, 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குன்னா ஒரு பதவியை நீங்கள் வந்து 2ஆக பிரிக்கணும், அல்லது வேறொரு பதவியை கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் அங்கே வந்து அமைதியை உருவாக்க முடியும். ஸோ இந்த அடிப்படை விஷயம்லாம் கூட தெரியாமல் எப்படி இவ்வளோ நாள் அதை இழுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் வேறு வழி இல்லை. இந்த 234 தொகுதி தனியாக தான் நிற்க போகிறான்னு அவர் சொல்லிட்டாரு. நின்று தானே ஆகணும். அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனால் சார், ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு அந்த கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை அப்புறம் ஜனநாயகன் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து கட்சியை ஸ்லோ ஆக்கிடுச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. பெருசாக முன்னாடி மாதிரி அவங்க வரமாட்டாங்க, அப்படியே ஸ்லோ ஆகிட்டே போகிறாங்கன்ட்டு. அது உண்மைதானா, இல்லை எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இப்போது? இல்லை, கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவங்க டல் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் போன வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் வந்து அப்படியே இருந்திருந்துன்னா இன்றைக்கி அவர் வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டை கவர் பண்ணியிருப்பார்.
ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இன்னொன்று அடுக்கடுக்காக நமக்கு தரப்படுகிற நெருக்கடிகள் வந்து இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுலே பாதி நேரம் அவருக்கு போயிடும் போல இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஒரு சின்ன ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது எல்லா கட்சிக்கும் சேலஞ்சு தான். அதை விடவே மாட்டாங்க. கல்யாண இன்விடேஷன்லேருந்தே போடுவாங்க நம்ம ஊரில். ஒரு 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 1 hour 2 hourக்குள்ளே விசில் சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறாங்க சார். அப்போ கீழ் லெவலில் இருக்கிறவங்க வந்து இன்னும் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அதை கட்சி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குதா இப்போதைக்கு சூழ்நிலையில்? இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தேர்தலில் ஒருத்தர் நிறுத்திட்டு இதுதான் என்னுடைய வேட்பாளர்னு சொல்லிட்டா போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதன் காரணமாகவும் அவங்க வந்து கொஞ்சம் வேகமாக ஓட மாட்டேங்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. மக்களும் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க பெரும்பான்மையானவர்கள். நான் சொல்கிறது வந்து இந்த 18 to 30 வரைக்கும் டிவிகேவுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. விஜய் யாரை கையை காமிக்கிறாரோ அவங்களுக்கு போடத்தான் போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைங்கிற மாதிரி தான் கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்க. அவங்களுக்கு ரெடியாக இருக்குது களம் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.